ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? ஐ ஹோப் எல்லோரும் நல்லா சேஃபாக இருப்பீங்க அப்படின்னு நம்புகிறேன். இன்றைக்கி நம்ம நிக்கீஸ் கிச்சனில் சத்தான ஒரு பொரியல் ரெசிபி பார்க்கலாம். இன்றைக்கி இந்த பொரியல் நான் பீர்க்கங்காய் வச்சு செஞ்சுருக்கேன். சாதத்தோடு பிசைஞ்சு சாப்பிட்ற மாதிரி இந்த பொரியல் இருக்கும். ரொம்ப சுவையாக இருக்கும். இந்த காலகட்டத்தில் குழந்தைகள்லாம் பார்த்திங்கன்னா இந்த நாட்டு காய்கறிகளை விரும்பி சாப்பிடவே மாட்டேங்கிறாங்க. நாட்டு காய்கறிகள் அப்படின்னா சுரக்காய், பீர்க்கங்காய், புடலங்காய், பாவக்காய், இந்த மாதிரி காய்கறிகள்லாம் பெருசாக விரும்பி சாப்பிட்றதில்ல. இப்போவெல்லாம் பார்த்திங்கன்னா ப்ரொக்கோலி, கேரட், அப்புறமா கேபேஜ், ரேடிஷ் இந்த மாதிரி போயிட்டுருக்கோம். சொல்லப்போனால் என்னோடய சின்ன வயசில் கிட்டத்தட்ட என்னோடய 10-12 வயசு வரைக்கும் கூட நான் இங்கிலீஷ் காய்கறிகள் அதிகமாக சாப்பிட்டதே கிடையாது. தோட்டத்திலேயே போட்டு விளைவிச்சு புடலங்காய், பீர்க்கங்காய், சுரக்காய், பூசணிக்காய், கத்திரிக்காய் இந்த மாதிரி காய்கறிகள் தான் அதிகமாக சாப்பிட்டு வந்தோம். தேவைக்கு அதிகமான சத்துக்கள் பார்த்திங்கன்னா இந்த நாட்டு காய்கறிகளில் தான் நிறையவே இருக்குது. ஆனால் நம்ம அதெல்லாம் மறந்துட்டோம். இப்போவும் கிராமப்புறங்களில் வீட்டில் இந்த காய்கறிகளை தான் தோட்டத்துலேயோ வீட்லேயோ வளர்த்து எந்த ஒரு தேவையில்லாத உரங்கள் போடாமல் மருந்தடிக்காமல் நல்லா சத்தாக சாப்பிட்றாங்க. அதனால தான் கிராமப்புறங்களில் இருக்கிறவங்க நல்லா ஹெல்த்தியாக இருக்காங்க. ஸோ இந்த ரெசிபி பார்த்திங்கன்னா எங்கள் ஆத்தா கிட்டேருந்து நான் கற்றுக்கிட்டது தான். அவங்க தோட்டத்தில் போட்டு அதிகமாக இதை வாரத்தில் 2 தடவை 3 தடவை கிடைக்கிறப்பெல்லாம் நமக்கு காய் அப்படின்னா தோட்டத்தில் போய் பிடுங்கிட்டு உடனே இதை செஞ்சு கொடுத்துருவாங்க. சாப்பாடு ஒரு தட்டில் பார்த்திங்கன்னா 3/4 பங்கு காயும் 1/4 பங்கு சாப்பாடு தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ டாக்டர்லாம் இப்போ தான் சொல்கிறாங்க. பட் அந்த காலத்து பெரியவங்களை கேட்டிங்கன்னா முதவே சொல்லுவாங்க, காய் நிறைய வச்சு சாப்பிடுக்கன்னு அப்படிம்பாங்க. அந்த மாதிரி இந்த ரெசிப்பியை உங்கள் குழந்தைகளுக்கும் இந்த காலகட்டத்திலே பழக்கி விடுங்க. நாட்டு காய்கறிகள் அதிகமாக சேர்த்துக்கணும், அதே மாதிரி நிறைய சேர்த்துக்கணும். இதில் என்னென்ன சத்துக்கள் இருக்குது அப்படிங்கிறத நம்ம வீடியோவில் போக போக பேசிக்கிட்டே பண்ணலாம். ஸோ இன்றைக்கி நான் ஒரு 2 பெரிய பீர்க்கங்காய் எடுத்திருக்கேன் இந்த பொரியல் பண்ணுறதுக்கு. தோலை சீவிட்டேன். தோலை சீவினதுக்கப்புறமா ரொம்ப ஆழமாக மட்டும் தோலை சீவக்கூடாது. அப்போ பார்த்திங்கன்னா காய் வேகும்போது உள்ளே அந்த ஃப்ளஷ் மட்டும் இருக்கும். அப்போ ரொம்ப குழஞ்சி போன மாதிரி ஆகிடும். மேல் தோல் லைட்டாக இருக்கணும். அந்த மாதிரி எடுத்ததுக்கப்புறம் எங்கள் ஆத்தா ஒரு டிப் சொல்லுவாங்க. இதை கட் பண்ணிவிட்டு சாப்பிட்டு பார்க்கணும். எப்பயுமே பீர்க்கங்காய் சாப்பிட்டு பார்க்கணும். சில காய்கள் கசக்கும். அப்போல்லாம் நாட்டு காய்கள் அதிகமாக கசக்கும். இப்போ வாங்குகிற காய்கள் எதுவுமே கசக்கிறதில்ல, அது உங்களுக்கே தெரியும். நாட்டு பீர்க்கங்காய் இவ்வளோ நீளமாக இருக்காது. இது எல்லாமே இப்போ ஹைப்ரிட் வந்துருச்சு. அதனால் இவ்வளோ பெருசாக இருக்குது. இப்போ இது கசந்தது அப்படின்னா நீங்கள் தூக்கி போட்டுடணும். கசப்பை சேர்த்துட்டிங்கன்னா குழம்பு அப்புறம் பொரியல் எல்லாமே வீணாக போயிடும். இப்போ இதில் இருக்கிற சத்துக்கள் பார்த்திங்கன்னா இதில் ரிச் ஆஃப் விட்டமின் ஏ இருக்குது. விட்டமின் ஏ இருக்கிறதுனால நமக்கு கண் பார்வைக்கு ரொம்ப ரொம்ப உதவி செய்யுது. நீங்கள் ஓல்டர் ஏஜ் ஆனால் கூட கண் பார்வை நல்லா தெரியணும்னா நிறைய பீர்க்கங்காய் சாப்பிடுங்க. அதே மாதிரி அனிமியான்னு சொல்கிற ரத்த சோகையை இல்லாமல் பண்ணுறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது. ரொம்ப டயர்டாக இருப்பாங்க ரத்த சோகை இருக்கிறவங்க, அவங்களுக்குலாம் இதை பொரியலாவோ குழம்பாவோ வச்சு கொடுங்க. கூடவே வெயிட் லாஸ் பண்ணுறதுக்கு, அப்புறமா கான்ஸ்டிபேஷன் ப்ராப்ளம் சரி பண்ணுறதுக்கு ரொம்பவே உதவி செய்யுது. கூடவே லிவர் ஃபங்க்ஷன் இருக்குது இல்லைங்களா, அது ப்ரொடெக்டிவாக வச்சுக்கிறதுக்கும் நமக்கு ஹெல்ப் பண்ணுது. ஸோ இவ்வளோ சத்துக்கள் இந்த காயில் இருக்குது. இதை கண்டிப்பாக நம்ம உணவில் சேர்த்துக்கணும். இப்போ நம்ம கட் பண்ணியாச்சு. பொரியல் தாளிச்சிடலாம். பொரியல் தாளிக்கிறதுக்கு பார்த்திங்கன்னா ஒரு கடாயில் 2 டேபிள் ஸ்பூன் கடலெண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறம் இதில் கடுகு போட்டுருங்க. கடுகு நல்லா படப்படான்னு வெடித்ததுக்கப்புறம் இதில் கருவேப்பிலை போட்டுருங்க. கருவேப்பிலை நல்லா பொரிஞ்சதும் சின்ன வெங்காயம் சேர்த்துக்கலாம். சின்ன வெங்காயம் நீங்கள் அதிகமாக கூட பயன்படுத்திக்கலாம். டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். நான் இன்றைக்கி கொஞ்சம் கம்மியாக தான் போட்டிருக்கேன். அடுத்ததாக இதில் ஃபஸ்ட்டு கொஞ்சம் நேரம் வதக்கிக்கலாம். வதக்கினதுக்கப்புறம் காரத்துக்கு தகுந்த மாதிரி மிளகாய் சேர்த்துக்கோங்க. நான் 2 காஞ்ச மிளகா போடுறேன். கூடவே ஒரே ஒரு பச்சை மிளகா போட்டுக்க போகிறேன். பச்சை மிளகா ஆப்ஷனல், உங்களுக்கு வேணால் போட்டுக்கலாம், அப்படி இல்லைன்னா தேவையில்லை. அடுத்து நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற பீர்க்கங்காவும் உள்ளே சேர்த்துற வேண்டியதுதான். உங்களுக்கு வேணால் என்ன சின்ன சின்ன பீஸாக கூட கட் பண்ணிக்கலாம். நான் கொஞ்சம் பெரிய பீஸாக போட்டிருக்கேன். போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. ஆல்மோஸ்ட் பார்த்திங்கன்னா இதிலிருந்தே நிறைய தண்ணி விடும். சில காய்கள் தண்ணி விடாது, சிலது விடும். தண்ணி விட்டதுன்னா அதுலேயே நீங்கள் வதக்கி எடுத்துக்கலாம். தண்ணி விடாத பட்சத்தில் இதில் நம்ம கொஞ்சமாக தண்ணி சேர்க்குற மாதிரி இருக்கும். இப்போ ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள் சேர்த்துக்கோங்க. கூடவே காரத்துக்காக நம்ம வீட்லேயே அரைச்ச சாம்பார் பொடி தான் நான் எப்பயுமே போடுவேன். அது நம்ம சப்ஸ்கிரைபர் அண்ட் வியூவர்ஸ் முதல்லேருந்து பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். நான் பொரியல் அப்புறமா வறுவல் எல்லாத்துக்குமே நம்ம வீட்டில் அரைச்ச அந்த சாம்பார் பொடி தான் யூஸ் பண்ணுவேன். அதோட லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். நீங்கள் பார்த்து அதே மாதிரி பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா சாம்பார், புளிக்குழம்பு, அப்புறமா நிறைய குழம்பு வச்சுக்கிறதுக்கும் இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும்.
கூடவே பார்த்திங்கன்னா தேவையான அளவுக்கு உப்பு போட்டுக்கோங்க. உப்பு கொஞ்சம் கம்மியாகவே போடுங்க, ஏன்னா இந்த குவான்டிட்டி வந்து அப்படியே பாதிக்கு பாதி குறைஞ்சிரும். அதுக்கு தகுந்த மாதிரி உப்பு போடணும். இப்போ உப்பு போட தெரியாது அப்படின்னா கடைசியாக கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இதை நல்லா வதக்கி விட்டுட்டு, தண்ணி பார்த்திங்கன்னா இந்த காயில் ரொம்ப கம்மியாக தான் இருக்குது, அதனால் கொஞ்சமாக நான் தெளிச்சிக்க போகிறேன். ரொம்பவும் ஊற்றிடக்கூடாது, ஊற்றிட்டோம்னா அவ்வளோதான் வீணாக போயிடும். கொஞ்சமாக இந்த மாதிரி கையில் தெளித்து விட்டுருங்க. தெளித்து விட்டுட்டு நீங்கள் வேணால் மூடி போட்டு குக் பண்ணிக்கலாம். நான் மூடி போடாமல் தான் குக் பண்ண போகிறேன். ஸோ இப்போ பார்க்கலாம். கரெக்டாக ஒரு 5 நிமிஷத்துக்கு அப்புறமா பார்த்தீங்கன்னா 5லேருந்து ஒரு 8 நிமிஷத்துக்குள்ளேயே சூப்பராக காய் வந்து வெந்துடும். அருமையாக ரெடி ஆகியிருக்கு. இப்போ இதில் பார்த்தீங்கன்னா நான் வந்து ஒரு 1/4 கப் அளவுக்கு தேங்காய் எடுத்திருக்கேன். அதை விட நான் கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும். ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தான் தேங்காய் துருவல் எடுத்திருக்கேன். கூடவே கடலைப்பருப்பு இருக்கு இல்லைங்களா, அந்த கடலைப்பருப்பை வேக வச்சு எடுத்துக்கோங்க. ரொம்ப குலைவாக வேக வச்சிடக்கூடாது, முழுசு முழுசாக இருக்கணும். அப்படி இருந்தால் தான் பொரியல் மாதிரி இருக்கும். ரொம்ப குலைவாக போயிடுச்சுன்னா அது வந்து கூட்டு மாதிரி ஆகிடும். ரொம்ப வந்து பலப்பலன்னு இருக்கிற மாதிரி நீங்கள் எடுத்து போட்டு மிக்ஸ் பண்ணி எடுத்துட்டிங்கன்னா ரொம்பவே சத்தான பீக்கங்காய் கடலைப்பருப்பு பொரியல் அருமையாக ரெடி ஆகிடுச்சு. இதே மாதிரி இதே அளவுகளோட இந்த பீக்கங்காய் பொரியலை உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். உங்கள் குழந்தைங்க கண்டிப்பாக விரும்பி சாப்பிடுவாங்க, அதுக்கு நான் கேரண்டி. செஞ்சு பார்த்துட்டு இந்த ஃபீட்பேக் என் கூட ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனல் நிக்கிஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூட இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். இது மாதிரி இன்ட்ரெஸ்டான ரெசிபியோட உடனே சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.